ராகவில், இது மர்மதேசம். உங்களுடன் கீதா. ஜோவேஷ், என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வயசு 15க்கா. என்னதான் ஆச்சு? ஒரு நாள் எங்க அண்ணன் கூட நான் போய்கிட்டு இருக்கும் போது எங்க அண்ணன் அப்ப எனக்கு 13 வயசு தான். அப்ப எங்க அண்ணனுக்கு 15 வயசு. அப்ப எங்க 2 பேத்துக்குமே ரொம்ப காசு வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி நாங்க போய்கிட்டு இருக்கும் போது, ஐயோ சொல்லும் போதே மூச்சு வாங்குது, அப்படி பயமா இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த மாதிரி நாங்க போய்கிட்டு இருக்கும் போது எங்க பிளாட்ல எங்க வீட்டுக்கு அப்படி ஒரு காசு வீடு இருக்கும். எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அங்க போக கூடாது, அங்க சரியில்லை அப்படின்னு. ஆனா எங்களுக்கு அப்பா அம்மா வீட்டுல இல்லாத போது எங்களுக்கு எப்படியாச்சும் போயிடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ நாங்க போகும்போது கதவு அது சோப்பு சாட்டு மாதிரி இருந்துச்சு. ஒரே ரத்தமா ஊத்தி கிடந்துச்சு உள்ளுக்கு. ரத்தமா இல்ல சாட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா சோப்பு சாட்டு கதவுல அடிச்சிருந்துச்சு, கதவுல ஊத்தி கிடந்துச்சு. ஆனா நாங்க கதவு திறந்தோடனே சாட்டுக்கும் ரத்தக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுச்சு. அப்ப நாங்க உள்ளுக்கு போனோடனே வீடு ஒரு அழுவி போன வாடை அடிச்சு எப்படி அடிக்கும் அந்த மாதிரி அடிச்சிச்சு. அப்ப சொன்னேன், என்ன வேணாம் எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா எங்க அண்ணா அப்படின்னு கேட்கல, பரவாயில்லவா நம்ம வந்தாச்சு, எப்படியா சொல்லிக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சுத்தி பார்த்துட்டு பெரிய வெக்கேஷன் ஸ்பாட். அப்புறம் அப்படி சொல்லிட்டோன்னே அப்ப நாங்களும் சரின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் நான் பிடிச்சுக்கிட்டே போயிட்டோம் உள்ளுக்கு. வீட்டுக்குள்ள பூந்தோடனே ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு ஸ்மாலான பாத்ரூம். அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமுக்கு இந்த சைடு கிச்சன் வரும். இப்ப கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு சின்னோண்டு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு மாதிரி அழுவி போன வாடை வருது. ஆனா அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அது எப்படின்னா ஃபேன் மாதிரி இருக்குது. ஆனா அந்த ஃபேன்ல தூக்கு மாட்டிருக்காங்க யாரோ. தூக்கு மாட்டி எலும்பு கூட மட்டும் இருக்குது. கீழே ஒரு ஈலாம் மிஞ்சி கிடக்குது. அதோட அதெல்லாம் கீழே கொட்டி. மனுஷனோட உடம்பு அது? ஆமா, அது மனுஷனோட உடம்பு தான். எலும்பு கூட அப்படி மனுஷன் மாதிரியே இருந்துச்சு. அப்ப கீழே கொட்டி கிடந்த அந்த சதையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துருச்சு. நான் அங்கேயும் ஒரு மாதிரி மயக்க போட்டு உழுவு போற தப்ப எங்க அண்ணன் பிடிச்சிட்டாரு, சரி வா போலாம் அப்படின்னு. கரெக்டா நாங்க திரும்ப கதவு பட்டாருன்னு அடிக்குது, முன்னுக்கு வீட்டு கதவு. அப்ப எங்க அண்ணன் ரொம்ப பயந்தோடனே பக்கத்துலயே அங்க உட்கார வச்சிட்டாரு. நீ உட்கார வச்சிட்டோன்னே நான் என்னைய உட்கார வச்சுட்டு அவரு முன்னுக்கு போயிட்டாரு. முன்னுக்கு என்ன இருக்குது பாத்துட்டு வரேன் இரு அப்படின்னு. அப்ப அங்கிட்டு போயிட்டோன்னே நான் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சு. முன்னுக்கு நான் உட்காந்து முன்னுக்கு பால்கனி மாதிரி தான் இருக்கும். ஆனா முன்னுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது முன்னுக்கு ஒரு ஏணி இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஏணி இருந்துச்சு. அந்த ஏணியில எப்போதுமே சரியா இருக்காது எதுவுமே, அங்க ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்ப எங்க அண்ணன் போயிட்டோன்னு நான் கொஞ்ச நேரத்துல பாத்துட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒரு பச்சை உருவம் அப்படியே அந்த ஏணி மேல உட்காந்து இருந்த மாதிரி, அப்படியே இருட்டா இருக்கிற இடத்துல அந்த வெளிச்சம் மட்டும் பச்சை ஏணியில பச்சை கலர் ஏணி மேல உட்காந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா அது அப்படியே கலரு திக்கா ஆகிக்கிட்டே வந்துச்சு அந்த பச்சை. அதுக்கப்புறம் ஆகிக்கிட்டே வந்தா அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அப்படியே தகைச்சு போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னே அப்படியே நான் என்னால கத்தவும் முடியாத நேரத்துல எங்க அது என் கிட்ட வந்துருமோன்னு ஒரு பயத்தோட இருந்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்து இருந்தேன்னா அப்படியே உள்ளுக்கு மனசுக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் போயிடலான்னு. அதுக்கப்புறம் நான் போயிட்டோன்னே நான் உட்காந்து இருந்தோடனே எங்க அண்ணன் வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட நான் எதுவுமே சொல்ல, எல்லாமே வீட்டு விட்டு வெளியாயிட்டோம். 2 பேருமே வெளியாயிட்டோன்னு நான் நேரம் என் பிளாட் விட்டு கீழே இறங்கிட்டேன். என் பிளாட் விட்டு கீழே இறங்கிட்டோன்னே அப்பா அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்துட்டோன்னே அண்ணனை கூட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களா. நான் கீழே விளாட போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொன்னர் செண்டு என் பிளாட்டுக்கு மந்திர செய்யறவங்க ஏறினாரு. கொன்னர் செண்டு எங்க பிளாட்ல மந்திர செய்யறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஏறினாங்க எங்க பிளாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்லயா இவங்க மேல ஏறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு நான் போய் பாத்துட்டோன்னே அப்படியே கொண்டாடுறாங்க. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். மர்மதேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மர்மதேசம். ஜோஷ் அவங்களுடைய பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கிறாரு. 13 வயசுல அவரும் அவங்க அண்ணனும் ஒரு காசு வீட்டுக்கு போய் அங்க என்னென்னமோ பார்த்து, என்னமோ உருவம் பார்த்து, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சேர்ந்ததோட அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி வந்தாரு, போமோ. ஆமா. அப்புறம் அவர் கொஞ்ச சென்று இவரையா நம்ம வீட்டுக்கு போறேன் நானே யோசிச்சுட்டு நான் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள போனா, எங்க வீட்டு பாத்ரூம்ல எங்க அண்ணன் கையில ஏதோ ஒரு துணியை போட்டு
மூலையில உட்காந்து அவர் உடம்புலாம் ஒரே பச்சையாயிருச்சு. உடம்புலாம் பச்சையா உட்காந்து அவரு அந்த மந்திர சீரை உள்ளுக்கு போயிட்டு என்னமோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் உடம்புலாம் பச்சையா வந்து பார்த்தோம். நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க வேணாம் அங்கிட்டு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ரூம்குள்ள போயிட்டு எங்க அப்பா கூட உட்காந்துட்டுனா அதுக்கப்புறம் அவர் வந்தாரு. இனிமே சொன்னாரு, கையில கயிறு கட்டி விட்டு சொன்னாரு, இந்த மாதிரி காசு வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்னு. அன்னையோட எங்க அண்ணனை பார்க்க கூட எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அன்னையோட எங்க அண்ணன் எங்க கூப்பிட்டாலும் நான் போறதே இல்லை. இதுதான். சரி, அந்த தூக்குல தொங்கிட்டு இருந்த ஏதோ ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணலையா போலீஸ்ல? இல்ல எதுவும் பண்ணலையா? இல்ல, எங்க ஏதாச்சும் சொன்னா திருப்பி என்கிட்டயே வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு இப்போ வரைக்கும். அதனால நான் எங்க போனாலும் எங்க வீட்டு மின்னுக்குள்ள இடத்துக்கு போனா கூட நான் உண்டியா போக மாட்டேன். அம்மா கிட்டயே சொல்லலையா அந்த மாதிரி அந்த வீட்டுல இப்படி ஒண்ணு பாத்தீங்க அப்படின்ட்டுன்னு? அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அம்மா அதை அவளையும் பெருசா எடுத்துக்கல. இதெல்லாம் நீ எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு. அங்க இறந்து கடந்தது அப்ப யாரு? அது நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன். என் கனவுல கூட வந்திருக்கு நிறைய வாட்டி. ஆனா அதை நான் பெருசா எடுத்துல அன்னிலே எங்க அம்மா கூட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் என்னதான் சொன்னாரு? அண்ணன் என்னதான் பார்த்தாரு அந்த இடத்துல? அண்ணன் எதுவுமே பாக்கல. ஆனா அவர் வீட்டுக்கு வந்துட்டோன்னே அவரு அந்த மாதிரி ஆயிட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டோன்னு பாத்ரூம் ஒரு மாதிரியா பச்சையா கலரா உட்காந்து நீ பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னில எங்க அண்ணன் கூட நான் எங்கேயுமே போறது இல்ல. ஆனா அண்ணன் வந்து அந்த பச்சை உருவத்தெல்லாம் பாக்கல. அண்ணன் எதுவுமே பாக்கல, நான் மட்டும் தான் பார்த்தேன். ஆனா தூக்குல தொங்குன அந்த உருவத்தை, அந்த உடம்பு மட்டும் பார்த்தாரு. நாங்க 2 பேருமே அதை பார்த்தோம். ஆனா பச்சை உருவத்தை நான் மட்டும் தான் பார்த்தேன். அண்ணன் முன்னுக்கு போனாரு, வீட்டு ஹாலுக்கு போனாரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு எங்க அண்ணனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வரும்போது அவர் ஒரு மாதிரியா தான் வந்தாரு. நீ ஒரு மாதிரியா தான் கூட்டிட்டு போனாரு வீட்டுக்கு. ஓகே, சரி. என் வீட்டு பக்கத்துல ரொம்ப நாளா ஒரு வீடு கோசமா இருக்கு, வரீங்களா? நான் வரலக்கா, நீங்க விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது இது? இந்த அபேண்டன் ஹவுஸ், பேய் வீடு, காசு வீடுக்கெல்லாம் தயவு செய்து உள்ளுக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்க. பி கேர்ஃபுல். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. வணக்கம் திரு பேட்ரிக், என்னதான் நடந்துச்சு? 2015 வந்து குவாண்டம்ல அங்க போய் வேலை செஞ்சேன். அங்க போய் வேலை அந்த ரூம்ல அந்த டைம்ல வந்து புலான் போச டைம். ஸோ என் கீழே ஒர்க்கர்ஸ் வந்து என்னோட பங்களாதேஷ் வந்து மாட்டு இறைச்சி பாதி சமைச்சு மிச்சம் வந்து என் ரூம்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா நாங்களாம் வந்து மாஸ்டர்ஸ் ரூம்னால என் ரூம் பிஜி எல்லாமே இருக்கும், அங்க வச்சிருந்தாங்க. வச்சுட்டு பாதி அந்த ஃப்ரெஷ் ரத்தத்தோட அரைச்சி வச்சிருந்தாங்க. அப்புறம் கீழே நான் விட்டுட்டேன், ஏன்னா அவங்க கீழே ஸ்வீட் இல்ல, சரி போயிட்டேன். அந்த அன்னைக்கு ராத்திரி 12 மணி 2 மணி கிட்ட நான் சிங்கிள் பெட்ரூம் ஒரு ரூம்ல ஒரு ஆள் தான். என் போர்வையில இருந்து எப்படி சொல்ற அந்த வைல்போ கால் இருக்க அந்த முடி அந்த மாதிரி, ஆனா கீழே வந்து நாய் சாப் காலு, நாய் கால் பாதை இருக்குமே, ஆனா வைபோ முடி, காட்டு பண்டியோட முடி அப்படியே என் போர்வை இழுக்குது. ரெண்டு கை என்னோட போர்வை இழுக்குது. நான் ப்ரே பண்றேன். நான் ப்ரே பண்ணிட்டு மனசுல ப்ரே பண்ற வேகமா பண்றேன். நான் பாக்குறேன், ஏன்னா வீடியோ இருக்கு. சோ இழுத்துட்டு நான் ப்ரே பண்ண என் கட்டில் தூக்கி ஒரு 0.5 மீட்டர் இழுத்துருக்கு, தூக்கி போட்டிருக்கு. உங்களால அந்த கால் தான் பார்க்க முடியுது, முகம் பார்க்க முடியல. அந்த முகம் இல்ல, அந்த நம்ம படுத்துருக்கோம் கால் கீழ இருந்து 2 கை. ஆனா நாயோட அந்த கால் பாதம் நகம்லாம் நீட்டு, ஆனா காட்டு பண்டியோட முடி நீட்டா. என்னோட பெட்ஷீட் இழுத்துட்டு நான் கொஞ்சம் டைரக்டா பாக்குறேன். மேலே பாக்குற மணி 2:05 போல விடிய காலையில. இந்த மாதிரி நடக்குது. சோ தென் வந்து நான் ரொம்ப மனசுல ப்ரே பண்ணுவேன். டக்கு கட்டில் இழுத்து தூக்கி போட்டுருச்சு. தென் அதோட நான் ஃபுல்லா எல்லா லைட்டும் திறந்துட்டேன். அந்த வீடியோ இருக்கிறதுனால பார்க்க முடியாது, ஏன்னா ரூம் வெளிச்சோம். ஸோ ஃபுல்லா எல்லா லைட்டும் திறந்துன்னு இன்னொரு இது கதறுது, அதுலயும் தூங்கல. ஸோ காலையிலே மணி 6 ஆச்சு. 6 மணிக்கு அடிச்சேன். அங்குள்ள ஒரு இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்சாங்க. நான் அடிச்சு சொன்னேன் இந்த மாதிரின்னு. என்ன பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி கீழே உள்ள
ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி புலான் போஸ்டர் டைம்ல வந்து அவனுங்க யாரு, ஏன்னா அவனுங்க போஸ்டர் நோன்பு முடிஞ்சோடனே 6 மணிக்கு அந்த சமைச்சிட்டு பாதி அரிச்சு அங்க வச்சாங்க. அவங்க என்ன பிடிச்சி ஏற்றாங்க, ஏன் நீங்க விட்டீங்க அங்க சம்திங் பிசினஸ்க்காக அவங்க அந்த கம்பெனி பேர் சொல்ல பிசினஸ்க்காக அங்க இருக்கு வளர்த்து வச்சிருக்காங்க, நீங்க போய் ரத்த அரிச்சு போய் உங்க ரூம்ல வைக்க வச்சு செய்றீங்க. அந்த காலையில 6:30 மணிக்கு பேக்க தூக்கிட்டு நேரா ஜோபா வந்துட்டேன். அதுக்கு மேல எங்க வேலை செய்ய முடியும்? ஒரு 2 வீக்ஸ் தான் அங்க இருந்தேன். இதுக்கு மேல அங்க எங்க வேலை செய்யுது? நான் கண்ணால பார்த்தேன் அந்த கைதான் பார்த்த உருவத்தை பார்க்கல. அந்த கடன் கை 2 கை என்னோட பெட்ஷீட் இழுக்கிறது, அதோட முடி வந்து வைல்போட முடி. அதை பார்த்து எங்க தான் தூக்க வர முடியும். அன்னையில தூங்கவே இல்லை. பார்க்க கணக்கு 2.5 டைம். இப்போ நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கட்டில் இழுத்து போட்டு 0.5 மீட்டர். ஏன்னா என் கட்டில் வந்து பட்டிஷன் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டில இழுத்து போட்டுச்சுன்னா அது கூட லைட் எல்லாம் திறந்து தேடி பாத்தீங்களா இல்லையா அது என்ன ஏதுன்னு? நான் ஃபுல்லா லைட் திறந்துட்டு எழுந்திரிச்சிட்டேன். கட்டில் இழுத்து போட்டு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கு மேல எங்க தூக்கம் வரும்? அதுக்கப்புறம் லைட் எல்லாம் திறந்ததும் அது காணும். அப்ப கதவு உடைச்சிடும். எனக்கு அங்க மேல இருக்கிறனால காத்து கூட. சோ நான் வந்து கொஞ்சம் தைரியம் இருக்கலாம். காத்து கூட அந்த கதவு சத்தம் ஊன்னு, ஏன்னா நம்ம ரூம்ல ஸ்பேஸ் இருக்கலாம் அந்த பாக்ஸ் இருக்கு, அது அந்த காத்து அதுல வரும்னு. ஆனா திடீர்னு வேகமா நடக்கிற சத்தம்லாம் கேட்டா பிசினஸ்க்காக இருக்கு, நீங்க அந்த ரத்த இறைச்சி போய் வச்சுங்களேன். நான் சொன்னேன் என்னதான் அவனுக்கு உதவிதான் கேட்டேங்க. எனக்கான தெரியாது, துண்ட காரணம் துணை காரணம் ஓடிட்டேன். அந்த 2 கை வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்ததா வேலையை விட்டு ஓடி வந்து ரெஸ்கேப் ஆயிட்டீங்க சொல்லுங்க. அதுக்கு மேல எங்க தூங்குறது? இவங்க சொன்ன போட்டோவை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நிச்சயமா அதை நாங்க வந்து சோஷியல் மீடியால உங்களுக்காக ஷேர் பண்றோம். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில், இது மர்ம தேசம். மிஸ் சுபாஷினி, என்னதாச்சு? எனக்கு இப்போ 14 வயசு. அப்போ ஒரு 6-7 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ நானே எங்க அம்மா ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என் அம்மா வந்து அந்த வீட்டுல வந்து நார்மலாவே வந்து நடமாடுற மாதிரி, பேய் நடமாடுற மாதிரி, யாரோ கூப்பிடுற மாதிரி, இந்த மாதிரியே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நானும் எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது என் அம்மா பக்கத்துல அந்த சவப்பெட்டி இருக்கு, அதுக்குள்ள வந்து அந்த போச்சோன்னு சொல்லுவாங்களே அது இருந்துச்சு. இத யார் பார்த்தீங்களா? நாங்க 2 பேருமே பார்த்தோம். அம்மா முதல்ல பார்த்துட்டு என்ன எழுப்புனாங்க. அப்ப நான் பார்க்கும்போது அது அங்க படுத்து இருந்துச்சு, ஆனா எதுவுமே பண்ணல. அப்ப உங்களுக்கு 6 வயசு ஆச்சு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும் அந்த பேயை பார்த்தத? அப்போ அந்த பேயை பார்த்துட்டு நான் விறுவிறுன்னு எழுந்திருச்சேன். அந்த பேய் அங்க இருந்து பேய் பட்டுன்னு கட்டில போன மாதிரி ஒரு ஃபீல். அத கட்டில அடியில தான் இருக்கு. அது எப்படி மாயமா அப்படி போயிருச்சு, அதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் எங்க அம்மா வந்து இறங்கி வெளியே போயிட்டாங்க. நான் கட்டில் மேல நின்றுக்கிட்டு ஐயோ மாய காப்பாத்தீங்க, அது கட்டில் அடியில தான் இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். நீங்க அம்மா ஏன் உங்களை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க? அதுவும் தெரியல, இங்கதான் ஓடிட்டாங்க. பேய பார்த்துட்டு என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆஹா, பேய பார்த்துட்டு கேப்ல பாத்தீங்களா அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க உங்களை கழட்டி விட்டு. அதான் அப்புறம் நான் இங்கிருந்து எங்கிரி குதிச்சு வேகமா ஓடிட்டேன் வெளியே வரைக்கும். அம்மா அவங்க உள்ளுக்கு நின்றுட்டு இருந்தாங்க, நான் வேகமா முன்னுக்கு வரைக்கும் ஓடிட்டேன். அதுல அந்த வீட்டுல எனக்கு வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள. அது தானா ஆடுற மாதிரி, யாரோ பின்னாடி பேசிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுல இருக்கிற காசு எல்லாம் காணாம போயிரும். அந்த வீட்டுக்கு யார்கிட்ட வந்தாங்களே சாமி எல்லாம் அழைக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப கூட சொன்னாங்க இந்த வீட்டுல வந்து பேய் கண்டிப்பா இருக்கு, இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வீடு வந்து இப்ப தஞ்சைமலையில இருக்கு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த வீட்டை விட்டு மாறி வேற வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க வந்து முக்கியபுரத்தவங்க இருக்கோம். வேற அதுக்கப்புறம் வேற எதுவும் காட்சி பாத்தீங்களா அந்த வீட்டுல? உருவமா இப்ப வரைக்கும் அந்த வீட்டுல டிஸ்டர்ப்ஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. யாரும் அந்த வீட்டுல இருக்க முடியல. அந்த வீட்டுல இருந்தனால அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கும் போது அந்த பேயை பத்தி பேசி அந்த மாதிரிலாம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அது வந்து கொன்றுச்சு. என்னோட சித்தப்பா அவர் கூடவே அது இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. அவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கோச வீட்டுல போயிட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டாரு என் சித்தப்பா. என் சித்தப்பாவும் இறந்துட்டாரு. என் தாத்தா வந்து தஞ்சைமலையில தான் இருந்தாரு. அவர் இறந்து 3 நாள் ஆயிருச்சு. யாரு தாத்தா இருந்தா? தூக்கு மாட்டி தான் அவரா இறந்திருக்காரு. எல்லாருமே இந்த மாதிரி தூக்கு மாட்டி மர்மமான முறையில தான் இறக்குறாங்க. இது அதே வீட்லயா? தாத்தாவும் அதே வீட்டுல தான் இருந்தாரா?
அந்த சம்பவம் நடந்த அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி சாமியார்லாம் கூட்டிட்டு வந்தாங்களே, அதனால அந்த பேயை அவங்களே கொண்டுருச்சு. எங்க தாத்தா தூக்கு மாட்டியாரு 3 நாள் கழிச்சுதான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு அவர் அந்த வீட்டுல அந்த மாதிரி இறந்துட்டாரு. நாங்க போய் வீட்டுல பாக்கும்போது அவர் இறந்து கிடந்தாரு. ஆஹா, தாத்தா இறந்து சித்தப்பா இறந்து அதே வீட்டுல நீங்களும் இருந்திருக்கீங்க. ஆனா சித்தப்பா அதே வீட்டுல தான் இருந்தாரா? சித்தப்பா வந்து இங்க முக்கியம்பலம் வந்தவங்க வந்து தான் இருந்தாரு. சரி, என்ன ஏன்னா இந்த அந்த பிளாட்லயே வந்து ஒரு அப்படியே பேய் சம்பவம் அந்த மாதிரி தான், அந்த பேய் தான் இருக்கும் ரொம்ப அந்த மாதிரி. சரி, என்னதான் பிரச்சனை, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு எங்கேயும் போய் பாத்தீங்களா? அம்மா பாத்தாங்க? பார்த்ததுக்கு இது சாமியார் ஆச்சுக்கு அந்த வீட்டுல போயிட்டு நிறைய சாமியார்லாம் கூட்டிட்டு வந்து இந்த பேயை ஓட்ட ட்ரை பண்ணாங்களே, அது வந்து அந்த பேயோட வீடாம். அது வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லா தென்னை மரமா இருக்கும், ஃபுல்லா காடு, தென்னை மர தோப்பு, அங்க அந்த வீடு இருக்கும். ஓகே, சரி. இந்த பேய்னால தான் சித்தப்பாவும் இருந்தாருன்னு என்ன நிச்சயம்? இல்ல தாத்தாவும் அதனால தான் இருந்தாருன்னு எப்படி தெரியும்? ஏன்னா நாங்க போய் சாமி பார்க்க போகுது சொன்னாங்க, இதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இவ்வளவு நடந்தோம் அந்த வீட்டுல நீங்க எல்லாம் இருந்திருக்கீங்களேப்பா. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும் ராகல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.